மகாபாரதத்தில் அரசர்களுக்கு அரசியல் சூழ்நிலையில் ராஜதந்திர அறிவுரை கூறும் பல உபதேச கதைகள் உள்ளன. சாந்தி பர்வதத்தில் லோமாஷா மற்றும் பாலிதாவின் கதை முட்டாள் நண்பனை விட அறிவார்ந்த எதிரி ஏன் சிறந்தவன் என்பதை விளக்குகிறது. அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பெரிய ஆலமரம். இது பல்வேறு வகையான காட்டு விலங்குகள் மற்றும் பாம்புகளின் இருப்பிடமாக இருந்தது. இந்த பெரிய ஆலமரத்தின் வேர்களுக்கு அருகில் உள்ள ஒரு துளைக்குள் பாலிதா என்ற எலியும் அதன் கிளைகளில் ஒன்றில் லோமாஷா என்ற பூனையும் வசித்து வந்தது. லோமாஷா மரத்திற்கு வரிய தரும் பறவைகளை முழுமையாக நம்பி வாழ்ந்தது. இருப்பினும் பாலிதா என்கிற எலி எப்பொழுதும் லோமாஷாவால் கொல்லப்படுவோம் என்ற பயத்தில் வாழ்ந்தது மற்றும் அதனது துளையிலிருந்து வெளியே வர விரும்பவே இல்லை. ஒரு நாள் காட்டிற்கு வந்த வேடன் ஒருவன் பிரம்மாண்டமான மரத்தையும் அதில் வாழும் பறவைகள் மற்றும் விலங்குகளையும் கவனித்தான். சூரியன் மறையும் வேளையில் மரத்தில் வலை விரித்து காலையில் வந்து அதில் சிக்கிய விலங்குகளை எல்லாம் கூட்டிச் செல்வான். ஒரு நாள் லோமாஷா என்ற பூனையும் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. பூனை வலையில் சிக்கியதை பார்த்த எலி உணவுக்காக வெளியே செல்வது பாதுகாப்பானது என்று உணர்ந்தது. அது வேட்டைக்காரன் எறிந்த இறைச்சி துண்டை கவனித்தது. மேலும் கோபமடைந்த லோமாஷாவை புறக்கணித்து மகிழ்ச்சியுடன் உணவை சாப்பிட்டது. ஆனால் பாலிதாவின் மகிழ்ச்சி குறுகிய காலமே இருந்தது. அதனுடைய மற்றொரு எதிரியான ஹரினா என்ற கீரி எலியின் வாசனையால் அதன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தது. ஐயோ இல்லை, உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்த எலி பலிதா கத்தியது. மங்கூஸ் எனும் கீரியிடம் இருந்து தப்பிக்க மரத்தில் ஏறலாம் என்று நினைத்தது. ஆனால் அங்கே மரத்தின் மீது ஆந்தை சந்திரிகா அமர்ந்து அதன் நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. பாலிடா எலி ஆபத்தில் இருப்பதை அறிந்து ஒருபுறம் மங்கூஸ் என்னும் கீரி தனது ரத்தத்திற்காக துடித்துக் கொண்டிருந்தது, மறுபுறம் ஆந்தை அதன் உடலை நக்கிக் கொண்டிருந்தது. அதன் மனம் அதன் வசம் உள்ள தீர்வுகள் மூலம் என்ன செய்வது என்று துடித்தது. அப்போது அசுரர்களின் குருவான சுக்கிரர் கூறிய அறிவுரை நினைவுக்கு வந்தது. முட்டாள் நண்பனை விட அறிவுள்ள பையவனே மேல். பாலிதா கீரிடமிருந்து லோமாஷாவை நோக்கி தலையை திருப்பிக் கொண்டு, ஓ என் அன்பான சகோதரா, இன்று எப்படி உணர்கிறாய்? நீங்கள் பெரும் சிக்கலில் இருப்பதை நான் காண்கிறேன். தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்த லோமாஷா இதை கேட்டதும் சற்று நிதானித்து நின்றது. இன்று நான் உன்னிடம் என் நண்பனாக பேசுகிறேன், எலி சொன்னது. பதிலுக்கு, உங்கள் உயிரை காப்பாற்ற நான் உங்களுக்கு உதவ முடியும். என்னுடையதை காப்பாற்ற நான் உங்களிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பாலிதா எலி மேலும் கூறியது. அது லோமாஷாவின் முழு கவனத்தையும் பெற்றதை கண்டதும், நிச்சயமாக என் சகோதரனே, நீ என்னை கொல்ல மாட்டாய் என்று எனக்கு உறுதியளித்தால் மட்டுமே இது சாத்தியம் என்று தொடர்ந்தது. பாலிதா பூனை முதல் சுற்று பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது. லோமாஷா நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டது. பாலிதா எலி பின்னர் வலையை கடித்து லோமாஷாவை வேட்டைக்காரனின் பிடியிலிருந்து விடுவிப்பதாக முன்மொழிந்தது. ஆனால் அதற்கு முன் லோமாஷா பூனை தனது ரோமம் நிறைந்த கோட்டின் கீழ் ஒளிந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். இதனால் எலி மங்கூஸ் மற்றும் ஆந்தையிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எலி நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பாலிதா எலி அமைதியாக வலையின் வழியாக ஏறி லோமாஷாவின் ரோமம் நிறைந்த கோட்டின் கீழ் தன்னை மறைத்துக் கொண்டது. எலியை கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த மங்கூசும் ஆந்தையும் தங்கள் வீடுகளுக்குள் பின்வாங்கின. இங்கே மங்கூஸ் என்பது கீரியை குறிக்கும். இப்போது பாலிடாவுக்கு ஒரே ஒரு எதிரிதான், லோமாஷா என்ற பூனை. ஆனால் பாலிடா எலி பூனையை விடுவிப்பதற்கு பதிலாக நேரத்தை வீணடிக்க தொடங்கியது. பொறுமையிழந்த லோமாஷா வேட்டைக்காரன் திரும்பி வருவதற்குள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும்படி எலிக்கு நினைவூட்டியது. ஆனால் பாலிதா எலி புத்திசாலி. அது பூனையிடம் சொன்னது, முதலில் என் உயிரை பாதுகாத்து சரியான நேரத்தில் உன்னை விடுவிப்பேன். நேரம் சென்றது. காலையில் வேட்டைக்காரன் தோன்றி அன்றைய பிடியை சேகரிக்க வலையை அணுகினான். இப்போது நேரம் வந்துவிட்டது. பாலிதா எலி கத்தி வலையை மூர்க்கமாக கடிக்க ஆரம்பித்தது. வேட்டைக்காரன் பாலிதாவை நெருங்கியதும் எலி வலையின் கடைசி பகுதியை வெட்டியது. லோமாஷா சிறிது நேரத்தில் மரத்தின் மீது பாதுகாப்பாக ஓடி ஏறியது. பாலிடா எலியும் புத்திசாலித்தனமாக 3 எதிரிகளிடமிருந்து தனது உயிரை காப்பாற்றியதால் புன்னையுடன் அதன் துளைக்குள் நுழைந்தது. அதன் வரிசையையோ அல்லது அதன் திட்டத்தையோ அது தவறவிட்டிருந்தால் எலி கதை சொல்ல இன்னொரு நாள் வாழ்ந்திருக்காது. ஆனால் நாளை மற்றொரு நாள் மற்றொரு விடியல்.